கமலி வந்தாங்க, அதுக்கப்புறம் பிரியவர்ஷினி வந்தாங்க. வந்தோடனே ஜட்ஜஸ் பார்த்துட்டு என்ன நைட்டி போட்டிருக்கீங்கன்னு, திஸ் இஸ் மீ காமன் மேன்னா ஏன் நாங்க நைட்டி போடக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே காமன் மேன் சொன்னாங்க, நான் காமனா வந்திருக்கேன், காமன் மேன் மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாங்க. ஆரி பேச ஆரம்பிச்சது உடனே நீங்க வந்து இப்படிலாம் பேசக்கூடாது, நீங்க வந்து இந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு வரலாமா அப்படிலாம் சொல்லி கேட்ட உடனே நீங்க ஏன் ஆடையை பத்தி பேசுறீங்க. ராஜுவை வச்சு செஞ்சாங்க. இட்ஸ் டூ பேட். அது பண்ணிருக்கவே கூடாது. இப்போ கமலி நீங்களும் பிரியவர்ஷினி 2 பேர் வந்து பேசிக்க போறீங்க. ஏன் பிக் பாஸ்க்குள்ள நீங்க போகணும் அப்படின்ற காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்டோன்னே கட்டத்துல என்ன பண்ணாங்க, 2 பேரையும் வந்து இது சரிப்பட்டு வராது, உங்க 2 பேத்துக்கும் ரிஜெக்ட் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்ததுதான் பெரிய விஷயம். சூப்பர் கிடையாது, ஒர்ஸ்டும் கிடையாது, ஓகேவா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா பாத்தீங்களா கடைசியில வந்து சூப்பர், நீங்க வந்து பிக் பாஸ் தேவை செலக்டட் அப்படின்ட்டாங்க. புரியல. டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷ் மற்றும் அகிலாவின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ தி பிக் பாஸ் காமன் மேன் ரிவ்யூ எபிசோட் 5 ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அகிலா, லாஸ்ட் ஒரு 3-4 டேஸ் பார்க்கிறதுக்கும் நேத்து பார்த்ததுக்கும் கொஞ்சம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப எங்கேஜிங்கா இருந்தது. எஸ், நம்ம ப்ரோமோல பார்த்தோம் இல்லையா, பிக் பாஸ் இஸ் ஃபேக், நைட்டி கண்டென்ட், இது எல்லாமே வந்து எபிசோட் 5ல தான் வந்து நடந்திருக்கு. அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட், அப்படியாப்பட்ட எபிசோட், அதுதான் 1 hour எபிசோடா போட்டிருந்தாங்க. ஸோ அதுல எபிசோட்ல நடந்த விஷயங்கள் என்னென்ன நடந்துச்சு, யார் யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்க, எங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே நம்ம இதுல ஷேர் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து ஜட்ஜஸ்குள்ள ஒரு சின்ன மாற்றம் எல்லாம் நடந்துச்சு. எஸ், ராஜு என்ன பண்ணாருன்னா, நான் வந்து ஆங்கரா இருக்கனே, நமக்கு அது கை வந்த கலன் ஆங்கரா இருக்கனே, மாயா நீங்க வந்து இங்க உட்காந்துக்கோங்க, இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாப் நடந்துச்சு. வந்தாலே ராஜுவும் கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க, இவ்வளவுதான் அவங்க வேலையா, லிங்க் கொடுத்துட்டு போய் உட்காந்துறது அவங்க வேலையா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை சொல்லி முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்தாங்க. ஸோ பேபி பிரபாகரன் தான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட். வந்த உடனே செம்ம என்து, செம்ம வைப், கலகல கலகலன்னு பேச்சும் சரி சிரிப்பும் சரி. ஸோ அவங்களோட ஸ்லாங் ரொம்ப அழகா இருந்தது. எஸ், உள்ள எதுவுமே வச்சுக்காம படப்படன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்டு அவங்களும் ஒரு எனர்ஜி ஆயிட்டாங்க. கண்டஸ்டன்ஸை பொறுத்து தான் ஜட்ஜஸும் வந்து ரியாக்ட் பண்றாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஏன் பிக் பாஸ்க்குள்ள வரணும்னா ஏன் நாங்களாம் வரக்கூடாதா அப்படின்ற டோன்ல தான் வந்து நாங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல, ஸோ அதனால நாங்களும் வரணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க முறுக்கு சொல்ற வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜட்ஜஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்க. நீங்க வந்து இப்போ ராஜு வந்து உங்ககிட்ட இருந்து முறுக்கு வாங்கிட்டாங்க, சாப்பிட்டுட்டு நல்லா காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னே, எப்படி அவங்க கிட்ட இருந்து முறுக்கு வாங்குவீங்க அப்படின்னு கேட்டாங்க. புடவையெல்லாம் தூக்கி சொருகிட்டு போய் குடுறா அப்படின்னுட்டு ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு பாக்கிறதுக்கே. முனியாமாக்கு அப்புறமா வந்து ஒரு ஜஸ்டிஸான ஒரு பிக் பாஸ்க்கு ஒரு ஜஸ்டிஸான கேரக்டர்னா இவங்க தான் சொல்லலாம். எஸ், இதுல மாயா நடுவுல வந்து யூசுவலா ட்ரிகர் பண்ற வார்த்தைகள், நீங்க என்ன பச்சோந்தியா, எல்லாமே அடாப்ட் பண்ணிப்பீங்களா பச்சோந்தியா அப்படின்னு. பச்சோந்தி வேற, சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இருந்துக்கிறது வேறன்னு தெளிவா அவங்க வந்து பேபி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பேரும் வந்து பேபி வச்சோடனே வந்து சின்ன வயசுல இருந்து பேபினா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, வயசானதுக்கு அப்புறம் பேபின்னு கூப்பிடுறப்ப ஜாலியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி கலகலன் ஷோ அந்த எபிசோட் போய் முடிச்ச அப்புறம் கடைசியா வந்து யூ ஆர் செலக்டட் அப்படின்னு அவங்களுக்கு வந்து கிரீன் சிக்னல் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் யார் வந்தாங்க? சோ நெக்ஸ்ட் செகண்டா வந்து யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தா 2 பேர் வந்தாங்க, கமலி அண்ட் பிரியவர்ஷினி. சோ ரொம்ப நாளா மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் கண்டென்ட். எல்லாருமே வந்து யார்ப்பா அந்த நைட்டி போட்டு வந்தாங்க, அவங்க எபிசோடே போடலையா, ஆனா எல்லாம் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க, அப்படி என்னதான்ப்பா அவங்க பண்ணாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. சோ அந்த எபிசோடு தான் வந்து நேத்து நடந்துச்சு. 2 பேர் வந்தாங்க, கமலி வந்தாங்க, அதுக்கப்புறம் பிரியவர்ஷினி வந்தாங்க. வந்தோடனே ஜட்ஜஸ் பார்த்துட்டு என்ன நைட்டி போட்டிருக்கீங்கன்னு, திஸ் இஸ் மீ காமன் மேன்னா ஏன் நாங்க நைட்டி போடக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே காமன் மேன் சொன்னாங்க, நான் காமனா வந்திருக்கேன், காமன் மேன் மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாங்க. மாயா உடனே வந்து ஏன் காமன் மேன் வந்து நைட்டியும் அழுக்கு ட்ரெஸ் போட்டு தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டோன்னே, நோ திஸ் இஸ் மை கம்ஃபர்டபுள், நான் இப்படிதான் இருப்பேனே. கமலினி அவங்க வேலையை பார்த்தாங்க. நீங்க தானேங்க சொன்னீங்க வெளில இருக்கப்போ வந்து இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு இங்க வந்து கம்ஃபர்டபுள் அப்படின்றீங்கன்னு அவங்க வந்து மூஞ்சே மாறிடுச்சு. அப்புறம் தான் வந்து ஆரியும் டென்ஷன் ஆயிட்டாங்க. அவர் என்ன சொன்னாரு, ஆரி பேச ஆரம்பிச்சது உடனே நீங்க வந்து இப்படிலாம் பேசக்கூடாது, நீங்க வந்து இந்த மாதிரி இடத்துக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு வரலாமா அப்படிலாம் சொல்லி கேட்ட உடனே நீங்க ஏன் ஆடையை பத்தி பேசுறீங்க, நீங்க வந்து ட்ரெஸ்ஸை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படிலாம் சொல்லி ஒரு கான்ட்ரோவர்ஷியலா ரொம்ப பயங்கரமா பேசப்பட்டுச்சு. அந்த ஆரி
பிரதர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஒரு டீச்சரா இருந்திருக்கீங்க, அப்ப நீங்க இந்த ட்ரெஸ் போட்டு போவீங்களான்னு கேட்டேன், போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாயா தெளிவா சொன்னாங்க, நீங்க போட்டு வந்த ட்ரெஸ்ல எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, இந்த நைட்டி உங்களுக்கு அழகா இருக்கு, எங்க பிரச்சனை இந்த நைட்டி போட்டதுக்கான காரணம் நீங்க வந்து சொன்னது எங்களுக்கு சரியா இல்ல, ஏன்னா இது வந்து நீங்க ஒரு ஸ்டண்டா பாக்குறீங்க, இது போட்டு வந்து அட்ராக்ட் பண்ணிடலாம் நீங்க பாக்குறீங்க, தெலுங்குல ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நடந்திருக்கு, சோ அதை பார்த்துட்டு வந்து நீங்க பண்றீங்க, அங்க ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்றதுக்காக இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகாது, உங்க காரணம் சரியில்லையே தவிர நீங்க போட்ட ட்ரெஸ் பத்தி நான் கமெண்ட் பண்ணவே இல்லைன்னு ஓகே ஓகே தேங்க்யூ அப்படின்னாங்க. ராஜுவை வச்சு செஞ்சாங்க. இட்ஸ் டூ பேட். அது பண்ணிருக்கவே கூடாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அகிலா? கண்டிப்பா. ஏன்னா வந்து ராஜு கிட்ட பிஹேவ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவரா தான் பண்ணாங்க. ராஜு ஒண்ணும் கேட்கல. இவங்க வந்து சோஷியல் மீடியால இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே மீடியால இருக்கேன் அப்படிங்கறத சொன்னாங்க. மீடியா இல்ல அது அப்படின்னு சொல்லிட்டாரு. ராஜு வந்து சோஷியல் மீடியாவை வந்து மீடியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அது மீடியா தான், ப்ளீஸ் லேர்ன் அப்படிலாம் சொல்லி அந்த மாதிரி அது கூட ஆமா. அது இன்னும் என்ன சொன்னாங்கன்னா வந்து என்கிட்ட வச்சுக்கிட்டா வச்சு செஞ்சிருவேன், என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது எப்படி இருக்குன்னா, இவங்க ஜட்ஜஸ் வந்து கண்டஸ்டன்ஸை வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது, இவ்வளோலாம் பண்ணணும், நீங்க வந்து நாய் மாதிரி இருக்கணும், நீங்க வந்து பிச்சை எடுக்கணும் இப்படிலாம் சொல்றாங்க. அது ஒரு பக்கம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. கண்டஸ்டன்ஸும் அடுத்தபடி போயிட்டு ஜட்ஜஸை மதிக்காம நான் இப்படிதான் இருப்பேன், உனக்கு என்ன, நீ இந்த ட்ரெஸ் நான் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறேன், நீ அந்த ட்ரெஸ் போட்டுக்க அப்படின்ற மாதிரி ரெண்டு சைடுமே வந்து ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் இல்லாம தான் போய்கிட்டு இருக்கு. ஆமா. சோ அதுலயும் வந்து இவ்வளவு கான்ட்ரோவர்ஷியலா நடந்துட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க, அம்மா வந்து இறந்துட்டாங்க, அம்மா எரிக்கிற டைம்ல தான் வந்து எனக்கு போன் வந்தது, போன் வந்த உடனே எனக்கு இது அம்மா கொடுத்த வாய்ப்பா நான் ஃபர்ஸ்ட் நான் வரலன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் இது எனக்கு அம்மா கொடுத்த வாய்ப்பா நினைச்சிட்டு நான் அம்மாக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே மாயா சொன்னாங்க, அம்மா இருந்திருக்க இந்த டைம்ல வந்து உங்களுக்கு பிக் பாஸ் தேவையில்ல, தெரப்பி தான் தேவை, சோ நீங்க வந்து ஹீல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. அது சொன்னோடனே அவங்க வந்து இல்ல நான் அப்படி சொல்லல, இங்க வந்து எனக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கணும்னே உடனே ஆரி அப்போ டிஸ்ட்ராக்ஷனுக்காக இங்க வரீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. இல்ல நான் அப்படி சொல்ல, இங்க வந்தா நான் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆவேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படியே பேசிட்டு இருக்கப்போ கமலினி அவங்க பாட்டுக்கு சைலண்டா இருந்தாங்க. சோ ரெண்டு பேரையும் பேச சொல்லி வச்சுக்கிட்டாங்க. நீங்க ஏன் பிக் பாஸ்க்குள்ள வரணும், விஷுவல் ஒன்று பண்ண சொன்னாங்க. இவங்க வந்து எனக்கு இது ரொம்ப முக்கியம், நான் வந்தா வந்து என் வாழ்க்கையில நெக்ஸ்ட் ஸ்டெப் போவேன், நான் வந்து நான் இன்ஸ்பயர் பண்ணுவேன் எல்லாரையும் பெண்களை அப்படின்னு வந்து கமலினி சொன்னாங்க. ஸோ இவங்கலாம் இப்படி பேசிட்டு இருக்கப்போ ஜட்ஜஸ் சரி இருங்க ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ கமலி நீங்களும் பிரியவர்ஷினி ரெண்டு பேரும் வந்து பேசிக்க போறீங்க, ஏன் பிக் பாஸ்க்குள்ள நீங்க போகணும் அப்படின்ற காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்டோன்னே ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க, நான் வந்து போகணும், கமலி வந்து நான் வந்து பெண்களுக்கு இன்ஸ்பயரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு ஜட்ஜஸே சலிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் தாங்க இன்ஸ்பயர் பண்ணுவீங்க, எல்லா பெண்களும் வந்துட்டு ஆண்களும் வந்து என்னமா இருக்கு அவங்களுக்கு வந்து நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும், இன்னும் பார்த்து 4 பேர் வரணும். பிக் பாஸ் பாத்துறோம், பிக் பாஸ்ல இன்ஸ்பயர் ஆற மாதிரி எதுவே இல்ல, யாருமே அப்படி பண்ண மாதிரி தெரியல. இன்ஸ்பயரா எடுத்துக்கிட்டு மாறினவங்க எல்லாம் வந்து பார்க்கவும் முடியல. சோ தெரியல, எல்லாம் அவங்களுடைய செல்ஃப் காக தான் உள்ள வராங்க. ஆனா அதை இப்படி சொன்னா உள்ள அமைச்சிடலாமோ அப்படின்ற கட்டத்தை சொல்றாங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரையும் வந்து இது சரிப்பட்டு வராது, உங்க ரெண்டு பேத்துக்கும் ரிஜெக்ட் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்ததுதான் பெரிய விஷயம். சொல்லுங்க. பிரியதர்ஷினி வந்து என்ன மாதிரி ஒரு ஐடியாலஜில வந்திருக்காங்கன்னா, நம்ம வந்து கான்ட்ரோவர்ஷியலா பேசினா, ஏதாவது ஒரு இதுவா பேசினா நம்ம வந்து இதுக்கு ஏத்தது பிக் பாஸ்க்கு வந்து சண்டை போடுறவங்க தான் வந்து செலக்ட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்ட்ல ஏத்திட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எஸ், அது அதே மாதிரி தான். வெளில ரெண்டு பேரும் ரிஜெக்ட்னு சொன்ன வெளில போயிட்டு பிரியதர்ஷினி என்ன பண்றாங்க, எனக்கு வந்து மாயாவும் ஆரியும் சாரி கேட்டே ஆகணும், எப்படி வந்து எனக்கு ஒரு கேர் தேவைப்படும்னு சொல்லலாம், எப்படி வந்து என்ன ஜட்ஜ் பண்ணலாம், அவங்க எனக்கு தெரியாது, அவங்க சாரி கேட்டுதான் ஆகணும் அப்படின்னாங்க. இதையும் அவங்க உள்ளே கேட்டிருந்திருக்கலாம். அதுதான் எல்லாருக்கும் தோணுச்சு. அப்ப சொன்ன உடனே கேர் தேவைப்படும் உங்களுக்கு சொன்ன நீங்க சொல்லிருக்கலாம்ல, நீங்க எப்படி என்ன அப்படி சொல்லலாம், என்ன பார்த்தா என்ன லூஸ் மாதிரி தெரியுதா அப்படின்னு அவங்க கேட்டு சொல்லிருக்கலாம்ல, நீங்க சாரி கேளுங்கன்னு யோசிச்சிருப்பாங்க. வெளில போயிட்டு நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும், யோசிச்சிருப்பாங்க, அச்சோ ஒன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, சரி இது பண்ணியா செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்து ஒன்று பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலா வந்து எல்லாரும் அந்த ப்ரோமோ பார்த்துட்டு அவங்க இன்ட்ரிலாம் பார்த்துட்டு ஜட்ஜஸ் தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் தெரியுது அவங்க ட்ரெஸ் பத்தி எந்த கமெண்ட்டும் பண்ணல, இவங்க சொன்ன காரணத்தை பத்தியும் அதுக்கப்புறம் இவங்க பேச விஷயத்துல இருந்து அவங்க கேள்வி கேட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பிரியவர்ஷினி வந்து இதை கொஞ்சம் வந்து வேற மாதிரி திசை திருப்பிட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு அகிலா? கண்டிப்பா இதை வந்து இன்டர்வியூஸ்லாம் கொடுத்து பயங்கரமா இன்டர்வியூக்கும் வந்து நைட் எல்லாம் போட்டுட்டு போய் அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். எஸ், நிறைய விஷயத்த கட் பண்ணிருக்காங்க. அதுல ஆரி பிரதர் வந்து நீங்க வந்து குழந்தை போடுற ட்ரெஸ் போட்டு வர முடியுமான்னு என்ன சொல்றாங்க அவங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இவங்க பேசிட்டு இருந்தாங்க. கமலியோட ஒரு வீடியோ கூட விட்டு இருந்தாங்க அவங்களோட பேஜ்ல தனியா இன்டர்வியூ இல்லாம. சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் இதை விட நிறைய நடந்துச்சு, நிறைய வந்து என்னோட பார்ட்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க, நான் நிறைய பேசினேன் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. எஸ், நிறைய கண்டஸ்டன்ஸ் அப்படிதான், உள்ள நடக்குது ஒண்ணு வெளியில காட்டுறது ஒண்ணு. ஸோ அதனால வந்து ஆடியன்ஸுமே வந்து எங்களுக்கு எந்த டேலண்ட்டும் இல்லை, அவங்க வேஸ்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க, எடிட் பண்ணிடுறாங்க நிறைய விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, இட்ஸ் ஆல் அரௌண்ட் பிக் பாஸ் டீம், அவங்க எடுக்கிறது தான் முடிவு. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யார் வந்தாங்க? ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து ரஞ்சித் குமார் அவர் வந்திருந்தாரு. மதுரையில இருந்து வந்தோடனே பழகலா ஜாலியா அந்த மதுரை ஸ்லாங்லாம் பேசிட்டு இருந்தாரு. நான் வந்து பிக் பாஸ்க்கு ஒரு பெரிய ஃபேன்,
நான் ஐடி ஃபீல்டில் இருந்தேன் 6 வருஷமா. ஸோ வந்து ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனால அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. நான் பிக் பாஸ் ஃபேனு, ஆரி பிரதர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொன்ன உடனே வந்து எந்த மூமெண்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு அந்த ஒரு டாஸ்க் இருக்கும், கயிறு பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவரே ஜெனினா வந்து விட்டுட்டு நான் ஒத்துக்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ அது எனக்கு பிடிக்கும்னு அப்போ விட்டு கொடுத்துருவீங்களா? சரி ஓகே கிளம்புங்க, அடுத்த கண்டஸ்டன்ஸ்க்கு நீங்க விட்டு கொடுத்துட்டு போயிருங்கன்னு அப்படியே சொல்றீங்க. சரி ஓகே அவர் கிளம்பிடுவாரு. ஆமா, அதுக்கப்புறம் பிடிச்சி இழுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் திரும்பி கூட்டிட்டு வருவாங்க. வந்துட்டு எனக்கு சில ஸ்கில்ஸ்லாம் இருக்குங்க அது பாருங்க அப்படின்னு வந்து நான் ரிவர்ஸ்ல படிப்பேன்ட்டு ஆல்பபெட்ஸ் திருப்பி படிச்சுக்கிட்டு இருந்தாரு. டென்ஷன் ஆயிட்டாரு ராஜு. யாரையா அவர் திரும்பி கூப்பிட்டது அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் தலைகீழா நடப்பேன், நான் வந்து ரிவர்ஸ்ல நடப்பேன் அப்படின்னாரு. ரிவர்ஸ்ல நடந்து காட்டுங்கன்னு தலைகீழ நடந்தாரு. நான் பாடுவேன் அப்படின்னு, நான் வந்து ஒரு ரேப்பர் அப்படின்னு ஏற்கனவே இந்த ரேப் சாங்க பாடினாங்க. ஆல்ரெடி இருக்க சாங், நீ எல்லாம் புதுசா ரேப் பண்ணுவா? நான் வந்து சாங்லாம் எழுத தெரியாது எனக்கு, நான் பாடுவேன் தான் சொன்னேன் அப்படின்ட்டு ஒரு எப்படி சொல்றது, சூப்பர் கிடையாது, ஒஸ்டும் கிடையாது, ஓகேவா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா பாத்தீங்களா கடைசியில வந்து சூப்பர், நீங்க வந்து பிக் பாஸ்க்கு தேவை, செலக்டட் அப்படின்ட்டாங்க. புரியல அவங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இவரை கம்பேர் பண்றப்போ முன்ன இருந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்கள ரிஜெக்ட் பண்ணாங்க, ஹார்ன் ஹோல்ல வச்சாங்க. ஸோ ரஞ்சித் குமார் எந்த பேசிஸ்ல செலக்ட் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆரி ஃபேன் சொல்லாருல, ஆரி வந்து அந்த இது மொமெண்ட் பிடிக்கும்னாங்களே, சொன்னால ஆரி பிரதர் வந்து ஓகே you are my fan then you are selected அப்படின்ட்டாரு. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ஸ் 2 பேர் வந்தாங்க, நிவ்யா மாறன், ஆஷா அஞ்சு. ஸோ இவங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஆஷா அஞ்சு என்ன சொன்னாங்க, நான் வந்து ஐடி பேக்ராப்ல இருக்கேன், நான் வந்து ஒரு இன்டெலெக்சுவலான கேர்ள் அப்படின்னாங்க. நிவ்யா மாறன் பார்த்தீங்கன்னா வந்து லேட் ஆக்டர் வந்து போய் இறந்தார் ரீசெண்டாக வந்து. ஸோ மாறன் அவருடைய பொண்ணு அவங்க. ஸோ அவங்க வந்துட்டு நான் விஸ்காம் படிச்சுட்டு இருக்கேன் 3rd இயர், நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படியாச்சும் வரணும், நான் ஒரு ஆர்டிஸ்ட், இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும், அதுக்கு எனக்கு பிக் பாஸ் ரொம்பவே தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அவங்க நிவ்யா மாறன் வந்து கொஞ்சம் சிம்பத்திக்கா பேசின மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் எமோஷனல் சைடு அவங்க சொன்ன மாதிரி இருந்தது. ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்பா இறக்கும்போது உங்களுக்கு 14 வயசு, ஸோ கொரோனால வந்து அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு நீங்க சொல்லி, அதனால நான் அப்பாக்காக வந்திருக்கேன், அப்பா வந்து ரிப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கேன், நான் அப்பாக்காக தான் இங்க உள்ள வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து அப்பாக்காக பண்ற மாதிரி இருக்கே தவிர நீங்க உங்களுக்காக நீங்க எதுவுமே பண்ணல. ஆர்டிஸ்ட் அப்படி இருக்கக்கூடாது, நீங்க உங்களோட டேலண்ட்ஸ் காட்டி நான் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்பா கிட்ட போயிட்டு நீங்க வந்து நீங்க பெருமையா ஃபீல் பண்ண வைக்கணும், அப்பா போட்டோ பார்த்து நீங்க நான் செலக்ட் ஆயிட்டேன் அப்படி சொல்லுன்ற மாதிரி ராஜு ஒரு வேலிடான ரீசன் சொன்னாங்க. அதனால பாத்தீங்கன்னா இவங்க அஞ்சு ஆஷா அஞ்சுக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நான் ஒரு இன்டெலெக்சுவலான பொண்ணு அப்படின்னு. அது எங்களுக்கு தெரியவே இல்லை எங்கேயுமே நீங்க இன்டெலெக்சுவலான பொண்ணுன்றத. கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நான் வந்து நல்லா அனலைஸ் பண்ணுவேன், நான் வந்து நிறைய நல்லா ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயம் சொன்னாங்க. அவங்க கொஞ்சம் படிச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், அவங்க எதுவுமே அதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டல, நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு அது ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நிவ்யா மாறன் தான் வந்து அவங்களுடைய ஸ்டோரி கேட்டோடனே மாயா வந்து ஓகே இதெல்லாம் ஓகே, யார் நிவ்யா மாறன்னா, நீங்க உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நீங்க பிக் பாஸ்க்குள்ள என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து சிங்கர் அப்படின்னாங்க. பாடவும் இல்லை அவங்க எதுவுமே, அவங்க ஃபர்ஸ்ட் அந்த டேலண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம், அதுவும் எதுவும் பண்ணல. ஸோ ஒரு மாதிரி ஆர்குமெண்ட் போயிட்டே இருந்துச்சு இவங்க 2 பேத்துக்குள்ள. நீங்க ஏன் போகணும், நீங்களே ஒரு டிபேட் பண்ணிக்கோங்க, நீங்களே பேசிக்கோங்க அப்படின்னு ஒன்று சொல்லிட்டாங்க. 2 பேர் வந்தா இது ஈஸியா இருக்கு, நீங்க 2 பேருமே வந்து அடிச்சுக்கோங்க, நீங்களே பேசிக்கோங்க, அதை பார்த்து நாங்க ஜட்ஜ் பண்ணிடுவோம்னு இருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து ரிஜெக்ட் கொடுத்துட்டாங்க. எஸ், அதுக்கு முன்னாடி தான் மெயின் விஷயமே. ரிஜெக்ட் கொடுத்தோன்னே நிவ்யா மாறன் வெளில வந்துட்டு பிக் பாஸ் கான் மேன் இஸ் ஃபேக், நான் ஏன் அந்த அப்பா இல்லாதவங்க தான் அந்த வலி தெரியும், அதை சொன்னா என்ன நீங்க வந்து சிம்பத்தின்றீங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்டர். அவங்க சொன்னது வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப்ல இருந்து பாக்குறப்போ ஒரு வேலை கரெக்டா இருந்திருக்கலாம். கேமரா பத்தி கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்க, காமன் மேன் நெவர் இன்டு தி பிக் பாஸ் அப்படின்னாங்க. எஸ், காமன் மேனை வந்து உள்ள போக முடியாது, இது சம்திங் இஸ் ஃபிஷி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போனாங்க. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்ல 2 பேர்ல 3 பேர் வந்தாங்க. நம்ம இந்த காமன் மேன் ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்துருப்போம், ட்வின்ஸ் ஒருத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேசன் ஒருத்தர் வந்தாங்க. இவங்க வந்த உடனே வந்து ஒரு மாதிரி நான் எபிசோட்லேயே வந்து இதுதான் ரொம்ப ஜாலியா பண்ணா இருந்துச்சு, ஒரு கான்ட்ரவர்சி இல்லாம ஒரு கலகலன்னு ஃபன்னா இருந்த ஒரு பார்ட்டே வந்து இதுதான் சொல்லலாம். கேசவன் கிட்ட போன உடனே உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கு, நீங்க யாரு, கேசவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் கேட்ட உடனே நான் வந்து பேங்க்ல வேலை செய்யறேன் அப்படின்னு. இல்ல, நான் வந்து பேங்க்ல வேலை செய்யறேன், எனக்கு வந்து ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் விடல, நான் வந்து இப்போ ஜாலியா வந்து வந்திருக்கேன், இங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப என்னடா வித்தியாசமா பண்றாரு இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக ஜாலியா பண்ணா எதார்த்தமா இப்படிதான் இருக்காரு போலியே, என்ன ப்ரோ நான் ஜாலியா தான் இப்படிதான் ப்ரோ இருப்பேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபன் ஜோன்ல இருந்தாங்க. ஆஸ் யூசுவல் வழக்கம் போல வந்து நீங்க டிபேட் பண்ணிக்கோங்க, நீங்க ஏன் இருக்கணும், நீங்க ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டோடனே, நாங்க தான் ட்வின்ஸ், நாங்க வந்து இந்த மாதிரி பிக் பாஸ்ல பார்த்தே ட்வின்ஸ் நாங்க உள்ள போனோம். ஓ நீ ட்வின்ஸா இருந்தா உள்ள போகணுமா, இது எனக்கு புரியலையே, நீ ட்வின்ஸா இருந்துக்கோ, அது எனக்கு என்கிட்ட சொல்ற, நான் உள்ள போனோம்
நான் சிங்கிளா தானே பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஜாலியா ஃபன்னா பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ராஜு வந்து இப்போ ஒரு சேர் வரும், இந்த சேர் வந்து உங்க பக்கம் வர வைக்கணும் அப்படின்னு வந்து எல்லாரும் அவரு கேசன் கட்ட தான் கேட்டது, இது எப்படி தல வரும் பாக்குறாரு உட்கார்றாரு அப்படின்றாரு. ராஜ் வந்து ஓ நீ கூப்பிட்டா வரியா அப்படின்னு, நீங்களும் பண்ணு ட்வின்ஸ் அப்படின்னு சொன்னே சேர் வா 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 சேர் வா வா அப்படிங்கிற மாதிரி சேர் கம் அப்படின்னாரு. நீங்க மட்டும் ஏன் நிக்கிறீங்க, நீங்க பண்ணுங்க அப்படின்னு அந்த ட்வீட் சொல்ல அவங்களும் வந்து சரஸ்கரா ஐயோ என்னையா பண்றீங்க. ராஜு வந்து ஒரு நிமிஷம் இல்லைங்க சேர் கூப்பிட்டா எங்கேயாச்சும் வருமா, நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு, இது எங்களுக்கு தெரியாது பாரு அப்படின்ற மாதிரி கேச நான் தான் சொன்னேன்ல அது வராதுன்னு, அப்புறம் ஏன் கூப்பிட்டேன் அப்படின்னாங்க. ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ராஜு ஃபைனலா என்ன சொன்னாருன்னா, எனக்கு 3 பேருமே ஓகே தான், ட்வின்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம பிக் பாஸ்ல பார்த்ததுல அவங்க போகணும், அப்புறம் இவன் வந்து வித்தியாசமா ஜாலியா ஃபன்னா இருக்கான் இவன் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து ராஜு 3 பேத்துக்குமே செலக்ட் பண்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் மாயா வந்து இல்ல எனக்கு இன்னும் டைம் வேணும் ஹோல்டுன்னாங்க. அப்புறம் 2 பேரும் இப்படி பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆரி வந்து சரி ஹோல்டுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பாக்குறப்ப தெளிவா என்ன தெரியுதுன்னா, கண்டஸ்டன்ட் தெளிவா இருக்காங்களோ இல்லையோ, ஜட்ஜஸ் தெளிவாவே இல்ல. இவங்க ஒண்ணு சொல்றாங்க அவங்க ஒண்ணு சொல்றாங்க. ராஜு பேசிக்கிட்டு இருக்குன்னு திடீர்னு மாயா இன்டரப்ட் பண்றாங்க. இங்க வந்து ஆரி பேசிக்கிட்டு இருந்தது திடீர்னு ஓவியா மாறி மாறி உட்கார்றாங்க. திடீர்னு அவங்க வந்து ஜட்ஜ் பண்றாங்க, திரும்பி இவங்க போயிட்டு அங்க உட்கார்றாங்க. அது கன்ஃபியூஷனா இருக்கு. அதுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு கொலாபரேஷன் அது ஒண்ணு விடுங்க, அது உங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங். அதை ஏன் நீங்க வந்து கண்டஸ்டன்ட் வந்து ஒரு மாதிரி இருக்குன்றதுதான். இப்போ ஓவியா ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க, திடீர்னு ராஜு இன்டரப்ட் பண்றாரு. ஆரி பேசிட்டு இருக்கப்போ வந்து ஓவியா ஒண்ணு பேசுறாங்க. உங்களே சிங்க்ல இல்ல, அப்புறம் அந்த ஷோ எப்படி சிங்க்ல இருக்கும்ன்றத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து லெஸ்லி அண்ட் ஆஷா வந்திருந்தாங்க. லெஸ்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் நான் போகணும் அப்படின்னாங்க. அவர் வந்து ரீசன்ஸ் கரெக்டா சொல்லல. அவர் வந்து பேசுறப்பே வந்து ஒரு தெளிவா இல்ல, நான் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி இருக்க பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஜட்ஜஸ் வந்து அவங்களுக்கு செட் ஆகல போல, நீ சொன்ன காரணம் பிடிக்கல, ஸோ ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஷா வந்து நான் வந்து ஒரு பிளஸ் சைஸ் மாடல், நான் வந்து ஆர்ஜேவா ஆகணும்னு ட்ரை பண்ணேன், ஆனா என்னோட பாடி ஷேமிங் என்ன அவ்வளோ பாடி ஷேம் பண்ணிருக்காங்க. என்ன வந்து பாடி ஷேமிங் பண்ணதால ஃபர்ஸ்ட் நீ வந்து ப்ரொடியூசர் சைடுல போமா, அதுக்கப்புறமா வந்து ஓகே நீ அங்க நல்லா பண்ணினா நீ அதுக்கப்புறம் ஆர்ஜேவா வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னோட பாடியை பார்த்து தான் என்ன பார்த்து தான் வந்து மெயினா அதை கொடுக்கல, ரிஜெக்ட் பண்ணல. ஏன்னா ஆர்ஜேக்கு வந்து வாய்ஸ் தான் மெயின், பட் அவங்க அதை பார்க்கல, என்னோட பாடி ஷேமிங் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பயரா இருப்பேன், உள்ள போயிட்டு வந்து என்னாலையும் முடியும் அப்படின்றத நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நீங்க 2 பேரும் டிபேட் பண்ணிக்கோங்க, ஏன் வந்து நீங்க உள்ள போகணும் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலா என்ன சொன்னாங்கன்னா, இவங்களுக்கு ரிசல்ட் சொல்லிட்டாங்க, லெஸ்லிக்கு ரிசல்ட் ரிஜெக்ட்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் 3 பேருமே வந்துட்டு ஃபைனலா யூ ஆர் செலக்டட் அப்படின்ட்டு வந்து ஆஷா கிட்ட பண்ணிருக்காங்க. ஸோ இது பாக்குறப்ப நிறைய பேர் சோஷியல் மீடியா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பாடி ஷேமிங் எல்லாருமே ஃபேஸ் பண்றாங்க, குண்டா இருந்தாலும் ஒல்லியா இருந்தாலும். ஸோ அந்த ரீசனுக்காக அவங்கள செலக்ட் பண்ணீங்களா, அவங்க பெருசா எதுவுமே பண்ணலையே, மற்றவங்களுக்குலாம் நீங்க நிறைய டாஸ்க்ஸ் வச்சீங்க, நிறைய விஷயங்கள் பேசினீங்க, ஸோ இவங்களை செலக்ட் பண்ணது கொஞ்சம் ஜஸ்டிஃபைங்கா இல்லையோ அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. செலக்ட் பண்ணா ஏன் செலக்ட் பண்றாங்கன்னு கேட்கறாங்க, செலக்ட் பண்ணலன்னா ஏன் செலக்ட் பண்ணலன்னு கேட்கறாங்க. ஒரு மாதிரி ஜட்ஜஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆடியன்ஸ் பாக்குறவங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். நான் கூட ஸ்டார்டிங்ல நினைச்சேன் ரொம்ப ஒரு நல்லா இருக்கும், ஏன்னா தெலுங்குல நான் பாத்திருக்கேன், தெலுங்குல பார்த்த உடனே இங்கே வந்து ஒரு ஃபயரா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் அவங்களுக்கே அது கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கு, அதனால தான் மாறி மாறி அவங்களுக்குள்ளே கன்ஃபியூஷனா இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. முதல்ல செட் அவ்வளவு பெருசா போட்டதே ஒரு பிரச்சனை, கொஞ்சம் சின்னதா போட்டுருக்கலாம், அவ்வளவு பெருசா போட்டது வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, யாரு எங்க இருக்கா எங்க இருந்து யாரு பேசுறான்னு தெரிய மாட்டேங்குது போல. எனக்கு பாக்குறப்போ என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுன்னா, பிக் பாஸ் காமன்மேன்றவங்க வந்து எவ்வளோ ப்ராசஸ் தாண்டி எவ்வளோ ஒரு கனவுகளோட எதிர்பார்த்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதான்ற வரவங்களை அந்த டைம்ல ஜட்ஜஸோட மூட் பொறுத்தும் அவங்க வந்து ஒரு இன்ஸ்டிங்க்ட் அந்த நேரத்துல சில பேரை வந்து செலக்ட் பண்ணலான்னு கிரீன் கார்டு காட்டுறப்போ இவங்க ஏதாவது ஒன்று பேசுறப்போ ஹோல்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இன்ஸ்டிங்க்ட்ல ஒரு முடிவு எடுக்கிறாங்களே, அவங்களோட அதுக்கு பின்னாடி இந்த காமன்மேனோட உழைப்பு அவ்வளோ இருக்கு, அதை வந்து கரெக்டா ஜஸ்டிஃபை பண்ணலையோன்ற தாட் தான் வந்து எனக்கு இந்த ப்ராசஸ் போறப்போ அது தெரியுது. ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல வந்து இன்னும் நிறைய கான்ட்ரோவர்சிஸ், நிறைய கண்டென்ட்ஸ், ப்ரோமோலயே நிறைய பார்த்திருக்கோம், ஏஞ்சல் டீமன் டாஸ்க்லாம் இருக்க போது, நிறைய விஷயங்கள் வர போகுது. காமன் மேன் அந்த பேட்டிலே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்க போகுது, அப்படிதான் வந்து ஷோட ஃப்ளோவும் வந்து நம்ம ப்ரோமோல பாக்குறப்பலாம் தெரியுது. ஸோ எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து எபிசோட் 5 ரிவ்யூ. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாரு, உங்களோட ஜட்ஜிங்லாம் எப்படி இருந்துச்சுன்றது எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு எபிசோட் 6 ரிவ்யூல உங்களை வந்து சந்திக்கிறோம். உங்களுடைய மற்றும் அகிலா. வணக்கம்.